இப்போது வெஜிடபிள் குருமா நான் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த காயெலாம் வச்சு குருமா எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது எண்ணெய் டேபிள் ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூன் நான் விட்டுருக்கேன். எண்ணெய் குக்கிங் ஆயில் தான். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் ஜீரகம், சோம்பு, ஒரு பட்டை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு போட்டிருக்கேன். வாசனைக்கு எல்லாம் போட்டிருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணுங்கள், வெங்காயம் ஒன்று பெருசு எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா செவந்துருச்சு வெங்காயம். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தக்காளி இருக்குது இல்லையா, இதை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று எடுத்திருக்கேன். புளிப்புக்கு இது மட்டும்தான். இதை போட்டு ரெண்டுமே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அந்த பேஸ்ட் மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் குருமாக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிடுது. நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம காய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி அலசிக்கோங்க. அலசிட்டு இந்த குருமாவில் நம்ம இப்போ சேர்க்கலாம். இப்போ இந்த காயும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்னென்னா, இந்த சாம்பார் பொடி வரமிளகா 1/4 கிலோனா தனியா 1/4 கிலோ வாங்கி நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம், இல்லை ரெடிமேடாக கூட விற்கிறது. இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இதில் ஒரு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு சாம்பார் மிளகாய் பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு, அந்த வெஜிடபிள்ஸ் தண்ணி முழுகிற அளவுக்கு போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் இதில் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி விடணும். விட்டால் இது குருமா ரெடி. நல்லா 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் நல்லா தேங்காய் விழுது மாதிரி அரைச்சி இதில் விட்டுருக்கேன். இப்போ இதுவும் நல்லா கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா இதுவும் கொதிச்சிருச்சு. இப்போது குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.